வேத ஜோதிடத்தில் ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். இவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் வரைக்கும் இருப்பார். மிகவும் மெதுவாக நகர்வதால் சனி பகவானுடைய தாக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சற்று அதிகமாக இருக்கும். தற்போது சனி பகவான் கும்பராசியில் பயணிச்சுட்டு வர்றாரு, அதுவும் வக்ர நிலையில் பயணிச்சுட்டு வர்றாரு. இந்நிலையில் சனி பகவான் வருகிற நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க இருக்காரு. சனி வக்ர நிலையில் இருந்ததால் இது வரைக்கும் சனியின் மோசமான தாக்கத்திலிருந்து சில ராசிக்காரர்கள் தப்பிச்சு வந்தாங்க. சிம்ம ராசியினுடைய 7வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்காரு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் நவம்பர் 15லிருந்து நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும். இந்த சூழ்நிலையில் சற்று கோபத்தை குறைக்கணும். தொழில் ரீதியாக வேலைப்பளு அதிகரிக்கும். இதனால் சிலர் வேலையை மாற்ற முயற்சிக்கலாம். வியாபாரிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் பிரிவுகளை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதால அதுலேயும் சற்று கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியினுடைய 4வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்காரு. இதனால் அந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். இதன் விளைவாக மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க. வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள். இல்லாட்டி விருச்சிக ராசிக்காரர்கள் தொடங்கக்கூடிய அந்த தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதேமாரி தேவையற்ற செலவுகளாலேயும் அதிக சிரமத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ஆளாவாங்க. பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆரோக்கியத்திலையும் மிகவும் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மகர ராசியினுடைய 2வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்காரு. இதனால் அந்த ராசிக்காரர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தேவையற்ற செலவுகளால் அவதிப்பட நேரிடும். வியாபாரிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திப்பாங்க. தேவையற்ற செலவுகள் பண பிரச்சனைகளை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். சிறு விஷயங்களும் பெரிய சண்டையை உண்டாக்கிறோம். அதனால் மகர ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மகர ராசிக்கு 7.5 சனி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது புரியுது. என்ன பண்ணுறது, சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம உண்மை தானே சொல்ல முடியும். நீங்கள் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் எந்த ராசி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.